ஒரு ஆக்ஷனை நம்ம செய்யணும் அப்படின்னா நார்மலாகவே ஹாவ் டு அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை செய்ய வேண்டி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நம்ம 3 இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. 3மே வேறு வேறு சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அது என்னென்னு கற்றுத்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஆக்ஷனை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கும் பொழுது கட்டாயத்தின் பேரில் நீங்கள் அந்த ஆக்ஷனை செய்யணும் அப்படின்னா ஹேட் டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். அதுவே அந்த ஆக்ஷன் ரொம்ப நெசசிட்டி, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீடட் டு அப்படிங்கிற வார்த்தையும், உங்களோட ஓன் டிசைரால் அந்த ஆக்ஷனை செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா வாண்டட் டு அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3த்தையுமே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணால் தான் நல்லா கேஷுவலாக இருக்கும் உங்கள் இங்கிலீஷ். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். எனக்கு பிடிக்கல, ஆனால் கடமையின் பேரில் ஒருத்தர் நான் மீட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒருவரை நான் சந்திக்க வேண்டி இருந்தது. ஐ ஹேட் டு மீட் ஹிம். ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை, அவரை நான் மீட் பண்ண வேண்டி இருந்தது. ஐ நீடட் டு மீட் ஹிம். எனக்கு அவரை பார்க்கணுன்னு விருப்பம், அதனால் அவர் பார்க்க வேண்டி இருந்தது. ஐ வாண்டட் டு மீட் ஹிம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, உங்களுக்கு சமைக்கிறக்கே பிடிக்கல, கட்டாயத்தின் பேரில் நீங்கள் சமைக்க வேண்டி இருந்தது, நீங்கள் சமைக்க வேண்டி இருந்தது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.